ஆஹா கல்யாணம் சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மகா கோயிலில் உட்காந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அங்கே கோடீஸ்வரி வந்து மகாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவை பற்றி நீ கவலையே படக்கூடாது. அவள் எப்படி போனால் நீ கண்டுக்கவே கூடாது. உனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியம். மாப்பிள்ளை நமக்காக என்னெல்லாம் பண்ணுறாரு அதனாச்சும் நீ வந்து நினச்சிப்பாரு அப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து தன்னோட அண்ணன் சூர்யாவை மீட் பண்ணி இந்த மாதிரி டாக்டர் வராரு, அந்த டாக்டர் கிடைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அதிசயம்தான், மும்பைக்கு வராரு, எப்படியாச்சும் அப்பாயின்மெண்ட் வாங்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி சூர்யாவுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே மகாவை பற்றியும் பேச வராப்புல. ஆனால் சூர்யா இருந்துக்கிட்டு மகாவை பற்றி பேசுகிறேன்னா நீ இங்கேருந்து உடனே வெளியே போயிடு அப்படிங்கிற மாதிரி தட்டி கழிச்சிட்றாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட நம்ம தாத்தா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நான் சாப்பிட மாட்டேன், மாத்திரை சாப்பிட மாட்டேன் அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே வந்து சூர்யா எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க, ஆனால் முடியவே முடியாது. நீங்களாம் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி மகாவை போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவையும் ராஜலட்சுமியும் ஒரு டோஸ் விடுறாரு தாத்தா. ஸோ இங்கே என்னடானா சித்ரா தேவி எப்படியாச்சும் ஐஸ்வர்யாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ யோசித்து பார்க்குறாங்க. ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகா வந்து ரூமில் இருக்கிறாங்க. அங்கே சூர்யா வர்றாப்புல. சூர்யா வந்த உடனே வந்து இந்த மாதிரி தாத்தா மாத்திரை எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறாரு அப்படின்னு விஷயத்த சொல்கிறாப்புல. உடனே மகா இருந்துக்கிட்டு நான் போயிட்டு சாப்பிட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. ஸோ அங்கே போனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா கிட்ட வந்து என்ன தாத்தா நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்கிட்ட என்ன சொன்னீங்க, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு தானே நீங்கள் சொன்னீங்க, இப்போ என்கிட்ட சொல்லிவிட்டு என்னை ஏமாத்துறீங்களா அப்படின்னு நம்ம மகா வந்து தாத்தா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சிரித்து பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.